உறவுகளுக்கு வணக்கம். வவுனியா பூந்தோட்டம் மதினா நகர் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல ஒரு 2 பரப்பு காணிக்குள்ள அமைந்த பெரிய மாடி வீடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீடு தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்லாமல் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்த வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். முன்னுக்கே அழகான மதில் எல்லாம் கட்டியிருக்கணும் பாருங்க. சுற்றி பாதுகாப்பான அயலும் காணப்படுது. முழுமையாகவே பாதுகாப்பான அயலுக்கு நடுவில் இந்த காணி காணப்படுது. முன் கேட்டில் இருந்து பாருங்க, அழகான டிசைன் கல்லெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. டபுள் கேட் கருப்பு கலர் டபுள் கேட் போட்டிருக்கணும். இப்போ நாங்கள் இந்த காணி விவரம் பார்வையிடுவதற்கு முதல்ல இந்த காணிக்கு வர பாதை தொடர்பான விவரத்தை பார்வையிடுவோம். வவுனியாவில இருந்து நீங்கள் பூந்தோட்டம் சந்திக்கு வர வீதியில பூந்தோட்டம் சந்திக்கு வருவீர்களாக இருந்தால் இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது பூந்தோட்டம் சந்தி. இந்த பூந்தோட்டம் சந்தியில இருந்து வலது பக்கம் ஒரு பாதை போகுது பாருங்க. இந்த பாதையில நாங்கள் குறிப்பிட்ட தூரம் வருவமாக இருந்தால் இதுல ஒரு நீல மதில் போட்டபடி பாருங்க ஒரு சந்தி வருகிறது. இந்த சந்தியில நீங்கள் உங்களுடைய இடதுகை பக்கம் குறிப்பிட்ட தூரம் வருவீர்களாக இருந்தால் மதினா நகர் பாடசாலை வீதி என்று போட்டு ஒரு மீன் கடை இருக்கு, ஃபிஷ் ஷாப் என்று போடப்பட்டிருக்கு பாருங்க. இதுல வலது பக்கம் போற பாதையில நாங்கள் போவமாக இருந்தால் பள்ளிவாசல் ஒன்று வரும். இதுல பாருங்க, இதுல இருந்து இடது பக்கம் போற பாதையில ஒரு 200 மீட்டர் தூரம் போவீங்களா இருந்தால் இந்த காணி இடது பக்கத்துல காணப்படுது. புதிதாக கட்டப்பட்டு பயன்படுத்தப்படாமல் இருக்கிற இந்த லக்ஸரி வீட்டை பார்வையிடுவதற்கு முதல்ல நாங்கள் இந்த 2 பரப்பு காணியினுடைய எஞ்சிய பகுதிகளை பார்வையிட்டு இறுதியில் வீட்டுக்குள்ளே சென்று பார்வையிடுவோம். உண்மையிலேயே முழுக்களும் மார்பிள் பதிக்கப்பட்டு அற்புதமாக வீடு கட்டப்பட்டிருக்கிறது. இந்த காணி முழுமையாக மதிலாகத்தான் காணப்படுது. 4 திசையுமே பாதுகாப்பான மதிலை கட்டியிருக்கணும் பாருங்க. அது தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியினுடைய பின்பகுதியில் ஒரு தற்காலிக வீடு காணப்படுது. அது 2 அறை விராந்த சமையலறை உள்ளுக்கே அட்டாச் பாத்ரூம் காணப்படுது. இந்த காணிக்கு கட்டுக்கிணறும் காணப்படுது. இந்த நீங்கள் பார்வையிடும் இந்த கட்டுக்கிணறு குடி தண்ணி கிணறாகவும் அருங்கோடையிலையும் வற்றாத ஒரு நீரோட்டத்தை கொண்ட கிணறாகவும் காணப்படுது. அது தவிர காய்க்கிற திண்ணையும் 4-5 நிற்கிது பாருங்க. இதில் பின்பகுதியில் திண்ணையால் நிற்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கும். அப்படியே நாங்கள் இப்போ பின்பகுதிக்கு போய் பின்பகுதியில் இருக்கிற விடயங்களையும் பார்வையிடுவோம். நான் குறிப்பிட்டிருந்தது போல 4 திசையுமே மதிலாகத்தான் காணப்படுது பாருங்க. இப்போ பின் பகுதியை நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த பின்பகுதியில் வெளியாலயம் ஒரு மெலசலகூடம் காணப்படுது. இந்த மூளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெலசலகூடம் காணப்படுது பாருங்க. இந்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது பக்க மதில நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இது வீட்டினுடைய பின்பகுதி. நான் உங்களுக்கு 3 பக்க சிவர் மதிலாக இருக்கிறத காண்பிச்சிருக்கிறேன். அது தவிர முன்னுக்கு கேட் போட்டிருக்கிற பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 4 பக்கமும் மதிலாகத்தான் காணப்படுது. இப்போ காணியை அப்படியே சுற்றி பார்வையிட்டு கொண்டு வந்துட்டோம். இடையில நான் முழுமையாக உங்களுக்கு காட்ட இல்லை, இடையில வெட்டி தான் காண்பிச்சிருக்கிறேன். நீங்கள் நேரடியாக வரும் பொழுது முழு விவரங்களையும் ஆறுதலாக பொறுமையாக பார்வையிட முடியும். இந்த நிலத்துக்கு பாருங்க, அழகான டிசைன் கல் பதிச்சிருக்கணும் பாருங்க. அங்கால முழுக்க நிலத்துக்கு மாவுள் பதிக்கப்பட்டிருக்குது. இந்த மதில் கரையோட கமுகு வச்சிருக்கணும். மேலே முழுமையாக பிளாட் வீடாக இந்த வீடு காணப்படுது. முழுமையாக கதவு ஜன்னல்கள் அனைத்துக்குமே முதுர மரம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. நல்ல கொத்து வேலைகள் செய்யப்பட்ட கதவுகளும் போடப்பட்டிருக்கு பாருங்க. அழகான டிசைன் கதவுகள் போடப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். முன்கோளுக்கு முழுமையாக மார்பிள் பதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. அழகான மார்பிள் பதிக்கப்பட்டிருக்கு. மேலே போகிற படியும் கோல் பகுதியில் காணப்படுது. நாங்கள் கீழ்த்தளத்தில் இருக்கிற அனைத்து அறைகளையும் ஒவ்வொன்றாக பார்வையிட்ட பின்னர் மேலே சென்று மேலே இருக்கிற அறைகளையும் பார்வையிடுவோம். இப்படியே இந்த பகுதியில் வந்தீங்கன்னு சொன்னால் முன்பகுதியிலேயே சமையலறை காணப்படுது பாருங்க. சமையலறைக்கு சிங் தட்டுகள் எல்லாம் மார்பிள் பதிக்கப்பட்டு சிவருக்கு அழகான டிசைன் மார்பிள் பதிக்கப்பட்டிருக்குது. ஊத்த பிரண்டாலும் தெரியாத மாதிரியான அழகான ஒரு டிசைன் மார்பிள் பதிக்கப்பட்டிருக்குது. அனைத்து வேலைகளுமே இந்த சமையலறை பகுதியில் நிறைவடைந்திருக்குது பாருங்க. 2 கலரில் அற்புதமான அழகான மார்பிள் பதிச்சிருக்கணும் பாருங்க. பார்க்கவே அற்புதமாக இருக்குதா சமையலறை.
இப்போ வந்து நாங்கள் முதலாவது அறையை வந்து பார்வையிடுவோம். முதலாவது அறைக்கும் வந்து மாபிள் வந்து பதிக்கப்பட்டிருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேன் எல்லாம் பூட்டி லைட் எல்லாமே பூட்டப்பட்டிருக்குது பாருங்க. அது தவிர வந்து ஜன்னல் கதவுகள் போடப்பட்டிருக்குது. முதிரை பயன்படுத்தி இருக்கணும் முழுமையாகவே. சாமி படத்தட்டு வந்து அழகாக மாபிள் எல்லாம் பதிச்சு கட்டியிருக்கணும் பாருங்க. அப்படியே இந்த பகுதியில் வந்து மட்டும் சொன்னால் கதவு வந்து ஒரு அற்புதமான ஒரு கொத்து வேலை செய்யப்பட்ட ஒரு கதவாக இருக்குது பாருங்க. சாமி அறைக்கு நல்ல ஒரு சிங்கிள் கதவு வந்து பிளப்பான கதவு ஒன்று போடப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் அப்படியே வந்து அடுத்த அறைக்கு போவோம். இரண்டாவது அறையை வந்து பார்வையிடுவோம். இரண்டாவது அறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலத்துக்கு மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது. அது தவிர மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேன் எல்லாம் பூட்டி லைட் எல்லாமே போடப்பட்டிருக்குது. இரண்டாவது அறைக்கும் வந்து ஜன்னல் எல்லாம் கதவெல்லாம் போடப்பட்டிருக்கு பாருங்க. அப்படியே இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கதவும் வந்து டபுள் கதவு, ஒரு நார்மலான கொத்து வேலை செய்யப்பட்ட ஒரு கதவாக காணப்படுது. இப்போ வந்து நாங்கள் 2 அறைகளை பார்வையிட்டோம். மூன்றாவது வந்து அட்டாச் பாத்ரூம் காணப்படுது. அதாவது கீழ்த்தளத்தில் வந்து 2 அறை சமையல் அறை, அது தவிர வந்து அட்டாச் பாத்ரூம் காணப்படுது. இப்போ நாங்கள் அட்டாச் பாத்ரூம் இருக்கிற பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பகுதியில் வந்து நிலத்துக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அழகான மாபிள் பதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. பார்க்கவே வந்து அற்புதமாக இருக்குது. அது தவிர சிவருக்கும் முழுமையாக வந்து மாபிள் வந்து பதிச்சிருக்கணும் பாருங்க. இஞ்சால பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிப்பதற்கு கண்ணாடி ரூம் வந்து செட் பண்ணியிருக்கணும். அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. இந்த பகுதியில் குளிக்கிறதுக்கு அதுக்கு உள்ள வந்து புதிய முறையில் வந்து ஷவர் எல்லாமே பொருத்தப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. கீழ்த்தளம் வந்து முழுமையாக நாங்கள் பார்வையிட்டு முடிச்சிட்டோம். இனி நாங்கள் வந்து அடுத்ததாக மேல்தளம் தான் சென்று பார்வையிட வேண்டும். அதுக்கு இடையில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. இந்த பகுதியில் வெளியால் வாரதுக்கும் ஒரு கதவு வந்து போடப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் படியால் ஏறி மேல் மாடிக்கு வந்து போவோம். மேல் மாடிக்கு போகிற படிக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாபிள் எல்லாமே பதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே பதித்திருந்த அதே மாபிள் வந்து பதிக்கப்பட்டிருக்குது. இந்த பகுதியில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 அறைகள் காணப்படுது. அதை விட வெளியால் பெல்கனியும் காணப்படுது. நாங்கள் அனைத்தையுமே பார்வையிடுவோம். இப்போ நாங்கள் முதலாவது அறையில இருந்து ஒவ்வொன்றாக 3 அறைகளையும் பார்வையிடுவோம். மேலேயும் வந்து முழுமையாக முதிரை மரம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. மேலே ஃபேன் எல்லாமே பூட்டி இருக்கு பாருங்க. லைட்டுகள் எல்லாமே பூட்டப்பட்டிருக்குது. இதில் முதலாவது அறைக்கு அழகான ஒரு கதவு வந்து சிங்கிள் கதவு போட்டிருக்கணும் பாருங்க. நிலத்துக்கு வந்து கருப்பு கலர் மாவுள் வந்து இதுக்கு பதிச்சிருக்கணும். அது தவிர ஜன்னல் கதவுகள் எல்லாமே அறைக்கான முறையில் வந்து பூட்டப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் மேல் தளத்தினுடைய 2வது அறையை வந்து பார்வையிடுவோம். 2வது அறைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கதவு இன்னும் பூட்டுப்படையில். இதில் கதவு கொத்து வேலை செய்து வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. அழகாக இருக்குது கதவு பார்க்க. நிலத்துக்கு வந்து கருப்பு மாவுள் பதிச்சிருக்கணும். இந்த அறை வந்து கொஞ்சம் வந்து சின்னனாக காணப்படுது பாருங்க. ஆனால் உள்ளுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து கட்டப்பட்டிருக்கு பாருங்க. இதுக்குள்ளே வந்து அட்டாச் பாத்ரூமும் வந்து காணப்படுது. உள்ளுக்கு அந்த அட்டாச் பாத்ரூமுக்கு அழகான ஒரு மாபிள் பதிச்சிருக்கணும் பாருங்க. சிவருக்கெல்லாம் மாபிள் பதிச்சு அழகான வேலைப்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ அப்படியே நாங்கள் வெளியே வந்து 2வது அறை இப்போ பார்வையிட்டோம். 3வது அறையை வந்து பார்வையிடுவோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து 3வது அறை வந்து காணப்படுது. 3வது அறைக்கு பிராந்தைக்கு முதல் கீழ்த்தளங்களுக்கு பதிச்சிருந்த மாதிரி மாபிள் பதிக்கப்பட்டிருக்கு வெள்ளை கலர். அதை தவிர மேலே ஃபேன் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கு பாருங்க. மேல் தளத்தில் காணப்பட்ட 3 அறைகளையுமே நாங்கள் பார்வையிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வெளியால் போய் பெல்கனி, இதில் வெளியால் பெரிய பெல்கனி காணப்படுது. அதையும் நாங்கள் வெளியே சென்று பார்வையிடுவோம். அப்படியே நாங்கள் இப்போ அந்த பெல்கனி கதவால் வெளியே வந்து பெல்கனியில் நின்று பார்வையிடுவோம். அந்த பெல்கனிக்கு வந்து நிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருத்த மாபிள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. மேலே வந்து தகரம் பூட்டுறதுக்கு விட்டுருக்கணும். ஆனால் இப்போ வந்து கண்ணாடி மாதிரி ஒரு சீட் ஒன்று பூட்டியிருக்கணும். நீங்கள் மேற்கொண்டு இதை தகரமாக மாற்றி கொண்டால் அழகாக இருக்கும். அது தவிர நிலத்துக்கு வந்து பாருங்க, நான் குறிப்பிட்டிருந்தது போல் கருத்த கலர் மாபிள் பதிக்கப்பட்டிருக்கு. இப்படியே நாங்கள் இஞ்சால போய் பார்வையிடுவோம் பாருங்க. இதில் நின்று பார்க்க அப்படியே அயலில் பாருங்க ஆக்கள் இவ்வளவு பக்கத்தில் அருகாமையில் நெருக்கமான அயல்கள் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. மேலே இருந்து மரங்கள் எல்லாம் வாழையெல்லாம் நல்ல விட்டுசா வளர்ந்து நிற்கிது பாருங்க.
அங்கே எல்லாமே தோட்டங்களுக்கு நல்ல எல்லா வீடுகள்லையும் தென்னை, மா, பிலா, வாழை போன்ற மரங்கள் வந்து நிற்கிறத காணக்கூடியதாக இருக்குது. நாங்கள் இரண்டாவது மாடி மேலேயும் வந்து ஒரு மாடி கட்டப்பட்டு கொழுவல் விடப்பட்டிருக்குது. அதை போய் பார்வையிடுவோம். அந்த படிக்கும் வந்து மாபிள் எல்லாம் பதிச்சு நீட்டாக வந்து கட்டியிருக்கணும் பாருங்கள். இப்போ நாங்கள் அப்படியே மேல் தளத்துக்கு வந்துட்டோம். மேல் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழுவல் எல்லாமே விடப்பட்டிருக்குது. மேற்கொண்டு இதனுடைய மிச்ச வேலைகளை மேலேயும் நீங்கள் கட்டிக்கொள்றதாக இருந்தால் நீங்கள் கட்டிக்கொள்ள முடியும். இப்போ வந்து முழுமையாக நாங்கள் இந்த காணியை வந்து பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் வந்து இந்த காணியினுடைய விலை தொடர்பாக வந்து மேலதிக தொடர்புகள் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி மேலதிக விவரங்களையும் அது தவிர வந்து இந்த காணியினுடைய விலையையும் வந்து நீங்கள் நேரடியாக கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். உரிமையாளரால் வந்து கூறப்பட்டிருக்கிறது விலை வந்து தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லி, அதனால் நான் இந்த காணொலியில் விலை தெரிவிக்க இல்லை. மேற்கொண்டு தாங்கள் நேரடியாக கதைத்து பேசி விற்பனை செய்ததாக கூறியிருக்கிறார்கள். நீங்கள் மேற்கொண்டு நேரடியாக கதைத்து பேசி நல்ல ஒரு விலைக்கு இதை வாங்கிக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிற உறவுகள் நீங்களும் உங்களுடைய காணிகளை விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கம் விளம்பரம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம். அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகின்றது. நன்றி உறவுகளை, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உறவுகளே. உங்களுடைய நண்பர்களுக்கும் எனது காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அவர்கள் காணி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தாலும் அதற்கு இலகுவாக அமையும் என்று நான் நம்புகிறேன். நன்றி. மற்றொரு காணொலியில் சந்திப்போம்.